வடைய அதாவது நம்ம சொல்லுவோம், பொய் சொல்றவங்கள சொல்லுவோம் நல்லா வடை சுடுறான் அப்படின்னு, சரியா? ஆனா மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு? நல்லா வடை சுடுவாரு, நல்லா வடை சுடுவாரு. ஆனா அந்த வடையை கூட நமக்கு தர மாட்டாரு, அவரே சாப்பிட்டுருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒன்றிய பிரதமர் தான். அவருக்கு பேரை மாத்திட்டேன். அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறோம். என்ன பேரு? திரு திரு சத்தமா சொல்லுங்க. ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன? ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன? திரு 29 பைசா. ஏன்னு சொல்லட்டுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுக்கு இந்திய ஒன்றிய அரசு கட்டுறோம். ₹1 கட்டுறோம். ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா மட்டும் தான் தராரு. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு. உதாரணத்திற்கு பீகார் மாநிலம், அங்க இருக்கிற ஒரு பாஜக கூட்டணி முதல்வர் திரு நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்கிறாரு? நமக்கு 29 பைசா கொடுக்கிறாருல ₹1. பீகார் மாநில மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ₹1 7 கொடுக்கிறாரு. அவங்க ₹1 கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு? 7. நமக்கு எவ்வளவு? 29 பைசா. அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம், அங்க ஒரு முதலமைச்சர் இருக்கார், ஒரு சாமியார் முதல்வர் தெரியும், யோகி ஆதித்யநாத், பாஜகவை சேர்ந்தவர். அங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒவ்வொருத்தரும் ₹1 நிதி கொடுத்தா, ஜிஎஸ்டி வரி கட்டினா அங்க எவ்வளவு தெரியுமா தராரு? ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி ₹3 கொடுக்கிறாரு. ₹1 கொடுத்தா பீகார் மாநிலத்தில் ₹3 திருப்பி கொடுக்கிறாருமா. நமக்கு எவ்வளவு? இப்ப தெரியுதா நான் ஏன் அவர் 29 பைசா கூப்பிடுறேன்னு? அதே மாதிரி திரு மோடி, திரு 29 பைசா அவர்கள் கடந்த 10 வருஷமா நம்ம இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காரு. எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு? தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவாரு. சென்ற தேர்தல் முழுது வந்தாரு. 2019 ஜனவரி மாசம் வந்தாரு. ஜனவரி 27 வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி அவரும் திரு காட்டியே ஆகணுமா? இதுதான்மா திரு ஒன்றிய பிரதமர் 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் 2 பேரும் சேர்ந்து 2019ஆம் ஆண்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில வச்சுட்டு போன எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு வச்சது ஒரே கல்லு. அதையே நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் செங்கலை திருப்பி கொடுக்க மாட்டேன். இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாமா? நம்ம மாநிலத்துக்கு அப்புறம் இந்த 2019க்கு பிறகு 5 மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற 5 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு அதெல்லாம் செயல்பாட்டுக்கே வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ₹1 கூட ஒதுக்கீடு செய்யல. ஆனா நம்முடைய தலைவர் என்ன சொன்னாரு? தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாரு, சென்னையில சைதாப்பேட்டையில முத்தமிழர் கலைஞருடைய 100ஆண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டப்படும் சொன்னாரு. 1 வருஷத்துல கட்டி முடிப்பேன்னு சொன்னாரு. ஆனா 10 மாசத்துல கட்டி முடிச்சவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். சொன்னதை செஞ்சவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இதற்கெல்லாம் நம்முடைய மொழி உரிமை, இந்த பிரச்சாரத்தோட பேரு தலைவருடைய குரல், மாநில உரிமைகளை மீட்க வேணும். ஏன் உரிமைகளை மீட்க வேணும்? இந்த அடிமைகள் ஒன்றிய அரசு, நேற்று நம்முடைய கழக தலைவர் பேசியிருக்கிறாங்க. திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவருடைய குடும்பம், அவருடைய குடும்பம் என்ன? வெறும் இடி, சிபிஐ, ஐடி இதெல்லாம் தான் அவருடைய குடும்பம். அதானி அதானி தான் மிக மிக நெருங்கிய நண்பர். இதெல்லாம் குடும்பம், அது குடும்ப நண்பர். அதாவது அரசிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறையும் தூக்கி திரு அதானி கையில கொடுத்துட்டாரு. இப்போ திரு அதானி அவர்கள் உலக பணக்காரர் பட்டியல்ல 2வது இடம்.